அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது களஞ்சியம் ரமதான் ஸ்பெஷல் நியூஸ். இன்றைய முக்கியமான தலைப்பு: ரமதானில் நோன்பும் தொழுகையும் முந்தைய பாவங்களும் மன்னிக்கப்படும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகத்தான அறிவிப்பை அறிவித்துள்ளார்கள். மன் ஸாம ரமதான ஈமான வஹ்திசாபி குஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبஹி. மன் காம ரமதான ஈமான வஹ்திசாபி குஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبஹி. இந்த பொன்னான அறிவிப்பு சஹீஹ் அல் புகாரி மற்றும் சஹீஹ் அல் முஸ்லிம் போன்ற நம்பகமான ஹதீஸ் நூல்களில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அர்த்தம், யார் ஒருவர் ரமதானில் நன்மை எதிர்பார்த்து உண்மையான ஈமானுடன் அல்லாஹ்விடம் நோன்பு நோக்கிறாரோ அவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் ஒருவர் இரவு தொழுகையில் ரமதானில் நிற்கிறாரோ அவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் இதை குறித்து நம் நேரடி நிருபரிடம் செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது ரமலான் ஆன்மீக சூழல் எங்கும் பரவி வருகிறது. முஸ்லிம்கள் நோன்பு நோற்று இரவு நேரங்களில் தொழுகைகளில் நிற்கின்றனர். ஆனால் இந்த ஹதீஸ் ஒரு முக்கிய செய்தியை தெரிவிக்கிறது. நோன்பு வெறும் பசியை தாங்குவது அல்ல, தொழுகை வெறும் உடல் அசைவுகள் அல்ல, அது மனத்தின் சுத்திகரிப்பு. அது அல்லாஹ்வின் மகிழ்ச்சியை நாடும் ஒரு பயணம். ஈமான், உறுதியான நம்பிக்கை, இஹ்திசாப், அல்லாஹ்வின் பரிசை எதிர்பார்த்து செயல். இந்த இரண்டு நிபந்தனைகளுடன் நாம் ரமலானை கடைபிடித்தால் அல்லாஹ்வின் மன்னிப்பு நமக்கு உறுதி செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இந்த ரமதான் நமக்கு ஒரு புதிய தொடக்கம். நாம் மனதை சுத்தப்படுத்தி உண்மையான ஈமான் கொண்டு நேர்மையான நோன்பும் தொழுகையும் கடைபிடிப்போம். அல்லாஹ் நமக்கு ஜன்னத்தை அருள்வானாக. ஆமீன். இது களஞ்சியம் ரமதான் ஸ்பெஷல் நியூஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.